விக்ஷித் கிருஷ் சங்கல்ப் அபியான் திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகள் காரிப் பருவத்திற்கு முன் விழிப்படைந்து வருவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறை, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இணைந்து காரிப் பருவத்திற்கு முன்பாக மே 29 முதல் ஜூன் 12 வரை விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கின்றனர். அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் கோயமுத்தூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் தொழில்நுட்ப அலுவலர் செல்வமுத்து, அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செல்வி ரமேஷ், விருதுநகர் உதவி வேளாண்மை இயக்குனர் திருமதி லீமா ரோஸ், மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய குழு பெரிய பேராளி கிராமத்தில் உழவர்களிடம் வேளாண்மைக்கான அரசின் முன்னெடுப்புகள், சிறப்பு திட்டங்கள், காலத்திற்கு உகந்த தொழில்நுட்பங்கள், உயர் விளைச்சல் ரகங்கள், பண்ணை கருவிகள் பற்றி விளக்கினர். விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் VKSA அது இன்னைக்கு நம்ம கடைசி இறுதி நாளாக இன்று நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பெரிய பேராளி கிராமத்தில் அனைத்து துறைகளின் உதவியோடு வேளாண் விரிவாக்கத்துறை, காமன் சர்வீஸ் சென்டர், இந்திய கரும்பு இனப்பெருக்க நிலையம் மற்றும் அனைத்து துறைகளும் சேர்ந்து விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் நேரடியாக இந்த காரிஃப் பருவத்திற்கான தொழில்நுட்பங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் விவசாயிகளுடைய கள பிரச்சனைகள் நேரடியாக தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை சொல்வதற்காகவும் எங்களிடம் இருக்கக்கூடிய இடுபொருட்களுடைய விவரங்கள் பற்றி தெரிவிப்பதற்காகவும் எங்களுடைய தொழில்நுட்ப கையேடுகளை விவசாயிகளிடத்தில் சேர்ப்பதற்காகவும் இந்த ஒரு பிரச்சார இயக்கம், இது காரிஃப் முன்பருவ இயக்கமாகும். இதே போல எதிர்வரும் ராபி பருவத்திற்கும் ஒரு 15 நாட்கள் முன்பருவ இயக்கம் நடைபெற உள்ளது. எங்களுக்கு இப்போ விவசாய மீட்டிங் இப்போ நடந்துச்சு. அதில் முதல்ல மண் பரிசோதனை பண்ணணும். மண் பரிசோதனை பண்ணி மண் வளம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு ஏற்ற பயிரை செய்யணும். அப்படி நாங்கள் எல்லா நேரமும் எந்த பயிர் செய்யணுன்றதெல்லாம் தெரியாது. இப்போ அவங்க சொன்ன உடனே மண் பரிசோதனை பண்ணி அதுக்கு ஏற்ற பயிரை செய்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதிலேருந்து அப்புறம் உரங்கள், உயிர் உரம், டானிக்கு, அப்புறம் மருந்து, தெளிப்பானில் எப்படி மருந்து, ட்ரோனில் மருந்து, அந்த மாதிரி மருந்து அடிக்கிற இதுகளில் முறைகள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலமாக நாங்கள் நிறைய அதிகமான பயன் பெற்றிருக்கோம். இது தெரியாத விஷயங்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கோம். வருமானத்தை 2 மடங்காக பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி நாங்கள் செயல்படுவோம். அவங்க சொல்லி கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் விவசாயத்தில் இன்னும் நாங்கள் எங்கள் விவசாயத்தை பெருக்கிக்கிடுவோம். 2 மடங்காக பயன்பெறதுக்கு நாங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிடுவோம். காரிப் பருவத்தில் ஒரு மறுமலர்ச்சியை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.